இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மீனிங் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஃபினான்ஸ்னா என்ன? மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஃபினான்ஸ், உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னா தேவைப்படுற ரிசோர்ஸ் பேர் தான் ஃபினான்ஸ். மேனேஜ்மெண்ட்னா என்ன? அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ், அதாவது என்கிட்ட இருக்கிறத எப்படி ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன், அதுக்கு பேர் தான் மேனேஜ்மெண்ட். அப்போ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன அர்த்தம்? என் பிஸ்னஸ்க்கு தேவையான பணத்தை நான் எப்படி ரைஸ் பண்ண போகிறேன், அதை எப்படி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி மேக்ஸிமம் ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணுவேன், அதுக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஜெக்டிவ்னா என்ன? இதுக்காக தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஆப்ஜெக்டிவ்ஸை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பேசிக் ஆப்ஜெக்டிவ், இன்னொன்று அதர் ஆப்ஜெக்டிவ். பேசிக், அதாவது இதுக்காக தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் பேசிக் ஆப்ஜெக்டிவ். ரெண்டாக கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஒன்று ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், செகண்ட் ஒன் வெல்த் மேக்ஸிமைசேஷன். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அப்படின்னா என்ன? ப்ராஃபிட்னா என்ன? ஒரு பிஸ்னஸ் செய்யும்போது எல்லா எக்ஸ்பென்சஸையும் செஞ்சு முடிச்சுட்டு, அதான் பே பண்ணிவிட்டு மிச்சம் வர்ற அமௌண்ட்டுக்கு பேர் தான் ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் கான்செப்டில் என்ன எய்ம் பண்ணுவாங்க? எக்ஸ்பென்சஸ் எல்லாம் குறைக்கணும், என்னோட ப்ராஃபிட்டை அதிகப்படுத்தணும். அப்படி வந்த ப்ராஃபிட்டை பிஸ்னஸில் ரீஇன்வெஸ்ட் பண்ணி நிறையா இன்கம் ஏர்ன் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் கான்செப்ட். ஏன் இந்த கான்செப்ட் ரொம்ப ஹிட்டாக ஒன் டைமில் போச்சு அப்படின்னா, ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ப்ராஃபிட்டை வச்சு தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். கரெக்டாக? ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து 1 crore 2 crore ஓகே சூப்பர் கம்பெனி அப்படின்னு நினைப்போம். அதே ஒரு கம்பெனி 1000 rupees தான் ப்ராஃபிட் ஒரு மாதத்துக்கு ஏர்ன் பண்ணுறாங்கன்னா ரீச் இருக்காது. ஸோ ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் கான்செப்ட் ரொம்ப ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது. அண்ட் ஒரு கம்பெனியோட க்ரோத்தை ப்ராஃபிட்டை வச்சு தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அதில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது. என்னென்னா ஆம்பிக்விட்டினா என்ன? உங்களால் சொல்ல முடியாது, என்னால் கண்டிப்பாக இவ்வளோ ப்ராஃபிட் தான் செய்ய முடியும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அண்ட் ஒன் மோர் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ரிஸ்க் ஃபேக்டரை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் கான்செப்டில் ரிஸ்க் அப்படின்றத கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ரிஸ்க், ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நிறையா அன்சர்டனிட்டி இருக்கும், எதிர்பாராத சூழ்நிலைகள், அதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் ஒரு கான்செப்ட் வச்சிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இந்த ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் கான்செப்டை ஓவர் கம் வந்தது தான் வெல்த் மேக்ஸிமைசேஷன் கான்செப்ட். வெல்த்னா என்ன? எக்ஸஸ் ஆஃப் சம்திங், நிறையா ஒரு விஷயம் இருக்குது, அதை காமன் பீப்புளுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் வெல்த் மேக்ஸிமைசேஷன் கான்செப்ட். அப்போது ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜரோட ப்ரைம் ஆப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கணும்? நிறையா மணி ஏர்ன் பண்ணணும். அண்ட் அந்த மணியை கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ ஆர் வேறு யாருக்கெல்லாம் கம்பெனியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்குலாம் கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் வெல்த் மேக்ஸிமைசேஷன் கான்செப்ட். ப்ராஃபிட்க்கும் வெல்த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ப்ராஃபிட்டை பிஸ்னஸில் திருப்பி போட்டு அதிக பணம் பார்ப்பாங்க. ஆனால் வெல்த் மேக்ஸிமைசேஷனில் வந்த ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துருவாங்க. அதுதான் வெல்த் மேக்ஸிமைசேஷன் கான்செப்ட். ஸோ இதில் டெசிஷன் எடுக்கும்போது ஒரு ஃபினான்ஸ் மேனேஜர் எதெல்லாம் கன்சிடர் பண்ணணுன்னா, டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்க போகிறேன், ஆர் என்னோடய ஃபண்டை எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் நிறையா பணம் வரும், ஆர் ஃபினான்சிங் டெசிஷன் எதில் அதிகமாக நான் ஃபோக்கஸ் பண்ணலாம், இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் வெல்த் மேக்ஸிமைசேஷன் கான்செப்டை நீங்கள் டிசைட் பண்ண முடியும். இது இல்லாமல் அதர் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு இருக்குது. அதர் ஆப்ஜெக்டிவில் ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் மேக்ஸிமைசேஷன். ரிட்டர்ன் மேக்ஸிமைசேஷன் அப்படின்னா, நான் கொஞ்சம் பணம் போடுறேன், இமேஜின் ஒரு கம்பெனியில் 10 rupees இன்வெஸ்ட் பண்ணால் 12 rupees வரணும், அதுக்கு பேர் தான் ரிட்டர்ன் மேக்ஸிமைசேஷன். அதிகமான இன்கம் வரணும், அதுக்கு பேர் ரிட்டர்ன் மேக்ஸிமைசேஷன். செகண்ட், ப்ரொவைட் சப்போர்ட் ஃபார் டெசிஷன் மேக்கிங். டெசிஷன்னா என்ன? இதுதான் செய்ய போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு பேர் தான் டெசிஷன். ஒரு கம்பெனியில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஸ்டெப் வைஸ் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் ஏல இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு இவ்வளோ பணம் வரும், பியில் இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ பணம் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜராக கரெக்டான டெசிஷன் எடுத்துகிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட், மேனேஜ் ரிஸ்க். எல்லா பிஸ்னஸ்லையுமே ரிஸ்க் இருக்கும். ஒரு பிளான் ஃபஸ்ட்டே போட்டுட்டோன்னா ரிஸ்க்கை ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி அதை எப்படி எலிமினேட் பண்ணலாம், ஆர் அந்த ரிஸ்க்கு வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். தேர்ட், யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் எஃபெக்டிவ்லி. நம்மக்கிட்ட நிறையா ரிசோர்ஸ் இருக்கும். இட் குட் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ், எம்ப்ளாயீஸ், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு எது சொல்லுதான்? நம்மளோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான் சொல்லுது. நெக்ஸ்ட் வந்துட்டு சப்போர்ட்டிவ் கண்ட்ரோல் என்விரான்மெண்ட். நம்ம வெல்த் மேக்ஸிமைசேஷன் கான்செப்டில் என்ன பார்த்தோம்? எல்லா பணத்தையும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொஞ்சம் கொடுப்போம், டிவிடெண்ட் பாலிசியில் கரெக்டாக கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம்.
இந்த மாதிரி பண்ணுறதால நம்ம கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் நமக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? கம்பைல் வித் அத்தாரிட்டிஸ் அண்ட் சேஃப்கார்ட் யுவர் அசெட். எல்லா கம்பெனிக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். இவ்வளோ பணம் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், இவ்வளோ பணத்தை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கணும், இவ்வளோ டேக்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? நான் என்னோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக பிளான் பண்ணால் மட்டும்தான் என்னால் அத்தாரிட்டிஸோட ஸ்டாண்டர்டை கம்பைல் பண்ணி நடக்க முடியும்.